ஹாய் டியர், டுடே நம்ம ஜூனியர் பக்கத்து ஒரு ஷர்ட் பார்க்க போகிறோம். ஓகே டியர், ஸோ இந்த ஸ்டோரியை கேட்டது வந்துட்டு ராகவி டியர் தான். அவங்க தான் டைட்டில் அந்த அதுக்கு பேர் என்ன ஸ்டோரி லைன் சொன்னாங்க. ஓகேவா, அண்ட் ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துக்கலாம். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாஃபியா கேர்ள், அதாவது ரொம்ப பெரிய மாஃபியா கேர்ள் தான், ஆனால் அட் த சேம் டைம் ரொம்ப நாட்டி, ரொம்பவே சேட்டை பிடிச்ச பொண்ணு. இப்படியே நீங்கள் அந்த பக்கம், அதாவது ஜூனியர் சைட் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அதுவும் ரொம்ப ஸ்ட்ரிக்டான கோல்டான போலீஸ் ஆஃபீஸர். எப்படி உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே செட் ஆகுது, என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஸ்டோரியில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஸ்டோரிக்கெல்லாம் போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் ஹாரன் விடாமல் அடிச்சுட்டே இருக்கீங்க. வாட்ச்மேன் அண்ணா வேறு என்ன வந்து கேட்டே ஓப்பன் பண்ணலை, கட்டுப்பாகுது உங்களுக்கு. இன்னும் நல்லா ஹாரன் அடிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ அப்புறம் தான் அவர் எழுந்துச்சி ஓடி வராரு. அவருக்கு கொஞ்சம் வயசாகிடுச்சு, அதனால் லைட்டாக தூங்கியிருப்பார். ஸோ இப்போ தான் நல்லா சத்தம் கேட்டு எழுந்திரிச்சு ஓடி வந்து பதட்டத்தில் கதவு, அதாவது டோர் இருக்குல்ல, ஸோ அந்த கேட்டை திறக்கிறாரு. நீங்கள் என்னாச்சுண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க, ஏன் லேட்டுன்னு. அவர் இருந்துட்டு இல்லை பாப்பா கொஞ்சம் ஆசந்து தூங்கிட்டேன் மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லவும், நீங்கள் என்னாச்சுன்னு தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கவும், கொஞ்சம் தூங்கிட்டேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. உடம்புக்கு முடியலையா, பார்த்தாவே தெரியுது. சரி ஓகே, நீங்கள் இன்றைக்கி லீவ் எடுத்துக்கோங்க, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுங்க, ஓகேவா, நான் டிரைவரை நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் டிரைவருக்கு கால் பண்ணுறீங்க. மோஸ்ட்லி நீங்கள் வந்துட்டு நீங்களே தான் கார் ட்ரைவ் பண்ணிப்பீங்க, பட் இருந்தாலும் ஆக்டிங் டிரைவர் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு, ஓகேவா. கால் பண்ணால் வந்துடுவாங்க. ஸோ கால் பண்ணி ஹாஸ்பிட்டல் போகணும், சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லவும் அவங்களும் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறாங்க, பக்கத்தில் தான் இருப்பாங்க. வந்ததுமே வாட்ச்மேனை வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் சொல்கிறீங்க. அந்த டிரைவர் வந்துட்டு கொடுத்து வச்சவங்க உங்கள் வீட்டு வாட்ச்மேன் கூட அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க. ஏன்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் நல்லா டேக் கேர் பண்ணி பார்த்துப்பீங்க, ஸோ அதனால் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் கரெக்டாக வீட்டுக்குள்ளே போகிறீங்க. போனதுமே மம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க ஒரு குழந்தை. நீங்கள் பார்த்ததுமே ஏஞ்சிட்டியா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. மம்மி நான் எஞ்சிட்டேன், உன்னை நான் தேடினேன் காணோம் அப்படிங்கிறான். அச்சோ என் சிம்சிம் என்னை தேடினானா அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஆமாம் தேட மாட்டேனா, நான் தேடினேன், ரொம்ப நேரம் தேடினேன், பாட்டிக்கிட்ட கேட்டால் பாட்டி எனக்கு பதிலே சொல்ல மாட்டேங்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறான் வந்து வராமையும். உடனே உங்களோட அம்மா உள்ளேருந்து அப்படியே அந்த தோசை திருப்பிக்குள்ளே தோசை சுட்டுருந்துருப்பாங்க போல், அதை எடுத்துகிட்டு வெளியே வராங்க. விட்டால் அடிச்சுவாங்க போல் உங்களை. எங்கடி போனேன், எங்கடி போய் ஊர் மிஞ்சிட்டு வர அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் மா என்ன அவன் பிரச்சனை, எதுக்கு நீ அவன்கிட்ட எதுவும் சொல்லலையாம்மா, அவன் கேட்டான்ல ஒழுங்காக பதில் சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உனக்கும் உன் பிள்ளைக்கு பதில் சொல்லிட்டு இருக்கதா வேலையா, வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போவேன். ஏற்கனவே எனக்கு வர ஆத்திரத்துக்கு ஊருக்குள்ளே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட பொண்ணுங்கள்லாம் அவங்களோட அம்மா அப்பா பேசி கேட்டு எப்படி நடந்துக்குதுங்க, ஆனால் நீ பொறுக்கி மாதிரி ரவுடி மாதிரி சுற்றிட்டு இருக்கிற. எனக்கு பையன் வேணாம், காலங்காத்தால எனக்கு டென்ஷன் ஆகுது, நைட்டில் எங்கடி போனேன் அப்படிங்கிறாங்க. சொன்னீங்க ஒரு சின்ன மிஸ்ஸாக இருந்துச்சு மம்மி அப்படின்னு சொல்கிறீங்க. மரியாதையா நான் சொல்கிறத கேட்டு நடந்துக்கிற மாதிரி இருந்தால் இங்கே இரு, இல்லைன்னா இங்கேருந்து கிளம்பிடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வார்ன் பண்ணுறாங்க. நீங்கள் இங்கே பாரு, சும்மா தேவையில்லாமல் பேசக்கூடாது, அதான் நான் கிளம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வந்துடுச்சு உங்களுக்கு. ஏன்னா ஒரு டைம் 2 டைம் அப்படி சொன்னால் பிரச்சனை இல்லை, ஆனால் டெய்லியும் வந்துட்டு நான் சொல்கிறத கேட்டால் இங்கே இல்லைன்னா கிளம்பிக்கோ அப்படிம்பாங்க. ஸோ நீங்கள் சரி நீயே இந்த வீட்டில் இருந்து சந்தோஷமாக வாழு, ஓகேவா, நானே என் பிள்ளை கிளம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சிம்சிம்மை கூட்டிகிட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுறீங்க. சிம்சிம் கேட்குறான், மம்மி நம்ம எங்கே போகிறோம், ஏன் பாட்டி வரல அப்படிங்கிறான். பாட்டியா, இனிமேல் உனக்கு மம்மி மட்டும்தான் சிம்சிம், பாட்டியெல்லாம் கிடையாது சரியா, யாருக்கும் நம்ம தொல்லை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம என்ன தொல்லை பண்ணோம், நான் பாட்டிக்கிட்ட வேணால் இனிமேல் கேள்வியே கேட்க மாட்டேன் அப்படிங்கிறான். ஸோ நீங்கள் அவனை ஹக் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நீ கேள்வி கேட்டது எந்த பிரச்சனையும் இல்லை ஓகேவா, ஆனால் நான் தான் அவங்களுக்கு ரொம்ப தொல்லை பண்ணுறேன்னு நினைக்கிறேன், தொல்லையாக இருக்க விரும்பலை. ஸோ நீயும் இந்த மாதிரி தான், நம்ம எப்போவுமே லைஃப்பில் யாருக்குமே தொல்லையாக இருக்கக்கூடாது சரியா. யாராவது நம்மளை தொல்லைன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் விலகிக்கணும், அவங்களாவது ஹாப்பியாக இருந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை காருக்குள்ளே தூக்கி உட்கார வச்சுட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து காரில் வச்சுட்டுருக்கிறீங்க. அம்மா ஏதோ கோவத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு யோயன் இப்போ எதுக்கு நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற, எங்கே போகிற, குழந்தை விடு அப்படிங்கிறாங்க. நீங்கள் இங்கே பாருங்கம்மா, நான் வந்துட்டு தேவையில்லாமல் உங்களை தொல்லை பண்ண விரும்பலை, அட் த சேம் டைம் எனக்கு இதெல்லாம் செட் ஆகவும் ஆகாது, நீங்கள் இங்கே ஹாப்பியாக இருங்க, உங்களை நான் தொல்லை பண்ண மாட்டேன், உங்களுக்கு நான் தொல்லையாகவும் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு வீடு வேணும் கிளம்பி போயிடுறீங்க. உங்களோட அம்மாவுக்கு பின்னாடியே ஓடி வந்திருப்பாங்க, ஆனால் என்ன பண்ணுறது, நீங்கள் அதுக்குள்ளே கார் எடுத்துகிட்டு போயிட்டீங்க. ஸோ அவங்க சரி 2 நாள் கழிச்சு வந்துடுவா அப்படிங்கிற மாதிரி விட்டுருப்பாங்க. இப்போது நீங்கள் வந்துட்டு உங்களோட ஆட்கள்லாம் இருப்பாங்கள்ல, ஸோ நீங்கள் ஒரு மாஃபியாக்கள், உங்களுக்கு கீழே நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்டலாம் வந்துட்டு சொல்கிறீங்க சீக்கிரமாக ஒரு வீடு பாரு அப்படின்னு சொல்லவும், ஓகே மேம் நான் 1 வீக்கில் பார்த்துறேன் அப்படிங்கிறாங்க. முட்டாள் 1 மணி நேரத்தில் பாரு, நான் இங்கே நடு ரோட்டில் நின்றுருக்கேன் அப்படிங்கிறீங்க. மேம் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கதறா.
ஏய் இப்போ என்னடி நானே சும்மா இருக்கேன், நீ எதுக்கு கதற? மரியாதை சீக்கிரம் 1 மணி நேரத்தில் ஒரு நல்ல வீடாக பார்க்குறேன் சரியா? அப்புறம் முக்கியமாக எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, எனக்கு முடிஞ்ச தனியாக இருக்கிற மாதிரி ஒரு வீட்டை பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஒரு ஹைவேல காரை ஓரமாக நிறுத்திட்டு அப்படியே சிம்மி பார்த்துட்டே நிற்கிறீங்க வெளியே. ஸோ அவன் உள்ள உட்காந்துட்டு கேம் விளையாடிக்கிட்டு இருக்கிறான் ஃபோனில். அப்போது கரெக்டாக உங்களோட ஃபோன் அடிக்குது. நீங்களும் அப்படியே பேக்கெட்டில் இருந்து, அதாவது பின்னாடி பேண்ட் பாக்கெட்டில் ஃபோன் வச்சுருப்பீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு எடுக்கிறீங்க. நீங்கள் என்ன ட்ரெஸ் பண்ணியிருப்பீங்கன்னா ஒரு லெதர் பேண்ட் போட்டிருப்பீங்க அண்ட் லெதர் ஜாக்கெட் போட்டிருப்பீங்க, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் பிளாக் கலரில் போட்டிருப்பீங்க. பேண்ட் வந்துட்டு பிளாக் கலரில் இருக்கும், ஷர்ட் வந்துட்டு ரெட் கலரில் இருக்கும். அப்படியே பேண்ட்டு அதாவது ஹைவேல அந்த காருக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு, அதாவது டிரைவர் சீட்டுக்குள்ளே, ஸோ அந்த டோர்கிட்ட நின்றுக்கிட்டு அந்த ஃபோன் அப்படியே அட்டன் பண்ணுறீங்க. செம்ம ஸ்டைலிஷாக இருக்கீங்க பார்க்கறதுக்கே. அட்டன் பண்ணால் உங்களோட அம்மா தான். ஏ வயன் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. இங்கே பாரு, இப்போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ மட்டும் வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் மட்டுமா? எங்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. எங்கே 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 கூப்பிடுவாங்க? வீட்டுக்கு தாண்டி. போனது போனேன், அவனை கொண்டு போயிட்டு ஏதாவது ஹாஸ்டல் ஆசிரமம் அந்த மாதிரி விட்டுரு, இல்லைனா ஒரு ஹாஸ்டல்லையாவது விடு, நம்ம பே பண்ணிக்கலாம். ஆனால் நீ மட்டும் வா, அந்த பையனை கூட்டிகிட்டு வராத அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. சொன்னீங்க, உனக்கு ஏதாவது அவசரம், ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா நீ வாட்ச்மேன் அங்கிள் கிட்ட சொல்லு சரியா? உன்னை அவர் பார்த்துக்குவார், நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். இனிமேல் நீ என்னோடய நம்பருக்கு கால் பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது, உன்னை நான் பிளாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு அம்மா நம்பரை பிளாக் பண்ணி வச்சுருவீங்க. அவங்க திரும்ப கால் பண்ணுறாங்க, பிளாக் பண்ணிட்டீங்க, அதாவது பிஸின்னு வருது, பிளாக் பண்ணால் அப்படி தானே வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிளாக் பண்ணிட்டீங்கன்னு சொல்லுது. அவங்களுக்கு கட்டுப்பாகுது, இவன் ஏன் இந்த மாதிரி பண்ணுறா, சொன்னால் கேட்கவும் மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி டென்ஷனில் சுற்றிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இந்த பக்கம் மறுபடியும் உங்களோட அந்த அசிஸ்டண்ட்டு கால் பண்ணிவிட்டு, ஏய் பூஜா அப்படின்னு கூப்பிட்றீங்க. அவளும், மேம் ப்ளீஸ் மேம், ஒரு இன்னொரு ஹவர் சேர்த்து டைம் கொடுங்க, எனக்கு நல்ல வீடாக கிடைக்க மாட்டேங்குது, நான் வேணால் வேறு யார்கிட்டையாவது ஹெல்ப் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட வேலை செய்கிறது, அதாவது உங்கள் கீழே என்ன நிறைய பேர் வேலை செய்கிறாங்களோ அதில் ஒரு ஜென்க்கு இருப்பாங்க, ஸோ பாய்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி மேம்க்கு சீக்கிரமாக ஒரு வீட்டை கண்டுபிடிச்சி கொடுங்கடா, அவங்க நடு ரோட்டில் நிற்கிறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறா. ஐயோயோ எங்கள் மேமுக்கு என்னாச்சுன்ட்டு அவனுங்க அங்கே ஹைவேக்கே வந்துடுறானுங்க. நீங்கள் அப்படியே நின்றுட்டுருப்பீங்கள்ல, ஸோ ஒரு வாரமாக நின்றுட்டுருக்குறீங்க. அப்படியே சும்மா எதிர்ச்சியாக திரும்பி பார்த்தா உங்கள் மொத்த கேங் அங்கே வந்து நடு ரோட்டில் நின்றுட்டுருக்குது. ஸோ டிராஃபிக் ஜாமே ஆகுது. ஏய் என்னடா பண்ணிட்டுருக்குறீங்க, இங்கே எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கவும், மேம் என்ன மேம் இப்படி போய் நடு ரோட்டில் நின்றுருக்குறீங்க, அது வெயில்ல குழந்தைங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் பாரு உள்ளதான் இருக்கான் அப்படின்னு சொல்லவும், அவனெல்லாம் ஏசிக்குள்ளே வந்துட்டு காரில் வந்து கேம் விளையாடிட்டு இருக்கிறான். ஓகே ஓகே அவன் உள்ளேயே இருக்கட்டும், மேம் நீங்களும் உள்ளே போய் உட்காருங்க, உங்களுக்கு சீக்கிரம் வீட்டை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அடே கூறுகட்ட குப்பை நாய்ங்களா, என்ன அப்படி பண்ணுறீங்க, இங்கே வந்த நேரம் வீட்டை கண்டுபிடிச்சிருக்கலாம்ல. கடவுளே என்னை பெற்றதும் அப்படி இருக்குது, என்கிட்ட வேலைக்கு வர்றதுங்களும் இப்படி இருக்குது, ரொம்ப கஷ்டம், ப்ளீஸ் போடா போயிட்டு சீக்கிரம் வீடு ஒன்று பாருங்கடா அப்படின்னு சொல்லவும், அவனுங்களும் நிறையா பேர்த்துட்டு நாங்கள் சொல்லி வச்சிட்டோம், இந்நேரம் வந்துட்டு சிட்டி ஃபுல்லாக வீடு அலசி ஆராய்ஞ்சிட்ருப்பாங்க, இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்தில் வீடு கிடச்சிரும் மேம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அதெல்லாம் முடியாது, உங்களை இப்படி தனியாக நடு ரோட்டில் யாருமே இல்லாத மாதிரி விட்டுட்டு போகிறதுக்கு நாங்கள் என்ன, ஏதாவது எப்படி சொல்கிறது, நாங்கள் என்ன மனசாட்சி இல்லாதவங்களா? என்னாச்சு மேம், ஏன் இங்கே வந்துட்டீங்க, எதுக்கு தனி வீடுன்னு கேட்குறாங்க. சொன்னீங்க, ஐயோ அந்த கொடுமை ஏன் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த காருக்கு முன்னாடி இருக்கும்ல, ஸோ அந்த இன்ஜின்லாம் இருக்குல்ல, ஸோ அது மேலே ஏறி உட்காந்துக்கிறீங்க. ஸோ அவங்களும் அப்படியே வந்துட்டு பாடி கார்டு தானே, கையை கட்டிட்டு வேறப்ப நடு ரோட்டில் வந்துட்டு ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் இருப்பானுங்க. ஸோ அந்த ரோடு ஃபுல்லாக வந்து நின்றுருக்குறானுங்க. இப்போ ரோடு டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு, ஸோ வண்டிங்க எதுவுமே போக முடியல. 1-2 வண்டி போகுது, அதுவும் ஹாரன் அடிக்குது. சின்ன சின்ன வண்டியாக இருந்தால் ஓரமாக போயிட முடியும், பட் பெரிய பெரிய வண்டியெல்லாம் போக முடியறதில்ல. ஸோ நீங்கள் அது மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு, அந்த கொடுமையை ஏன் கேட்குற, என் அம்மாவுக்கு நான் பண்ணுற வேலை பிடிக்கலையாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஸோ அவங்களும், ஏன் பிடிக்கல, நீங்கள் பண்ணுறது இவ்வளோ புனிதமான தொழில், ஏன் அவங்களுக்கு பிடிக்கல, நாங்கள் வேணால் சொல்லவா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஒன்றும் கிளிக்க வேணாம், நான் சொல்லி புரியாதவங்க நீ சொல்லி புரிஞ்சுக்க போகிறாங்களா, அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு சிம்சிம்மை பிடிக்கல, ஸோ அதனால் எனக்கு அவங்கள பிடிக்கல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சிம்சிம்மை பிடிக்கலையா, அவன் எவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு தெரியுது, என் ஆத்தாவுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறப்போ ஒரு பெரிய ட்ரக் வண்டிக்காரன் ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கான், நான் அடிச்சுட்டே இருக்கான். கடுப்பாயிடுச்சு. நீங்கள் அந்த இது மேலே உட்காந்துருப்பீங்கல்ல,
அந்த இன்ஜின் மேலே காரில். ஸோ அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் அப்படியே நடந்து போகிறீங்க. ஸோ நீங்கள் முன்னாடி போனால் அந்த 50 பேரும் உங்கள் பின்னாடியே வந்துட்டு அது Black கலர் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. ஸோ நினச்சி பாருங்கள், ஒரு பெரிய ஹைவே, நீங்கள் முன்னாடி சிங்கிளாக நிற்கிறீங்க, உங்களுக்கு பின்னாடி 50 பேர் ஃபுல் அண்ட் ஃபுல் Black கலர் ட்ரெஸ்ஸில் பாடி கார்டு மாதிரி நிற்கிறாங்க, கையை கட்டிட்டு அப்படியே கையை பின்னாடி கட்டிட்டு நிற்கிறாங்க. நீங்கள் ஏய் இறங்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவரை இறங்க சொல்கிறீங்க. அவன் ஏதோ ஹிந்தியில் பேசுகிறான். இறங்குடா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவனும் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு கீழே இறங்கி வரும். நீங்கள் அவன் சாட்டை காலரை பிடிச்சி இழுத்துட்டு, என்ன சும்மா நையின்னு பேசிக்கிட்டே இருக்க, நானே பல பிரச்சனைகள் இங்கே இருக்கேன், ஏண்டா இது நான் அப்பா வீட்டு ரோடா, சும்மா இவ்வளோ ஹார்ன் அடிக்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கவும், அதை திரும்ப அவனும் கேட்குறான், இது நான் அப்பா வீட்டு ரோடா, நீ மட்டும் இப்படி வந்துட்டு இவ்வளோ டிராஃபிக் ஜாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஓ டேய் பாடுறா, இவனுக்கு வாய் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீ என்ன பண்ணுறேன்னா என்கிட்ட எதிர்த்து பேசுனதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டு உனக்கு நான் கொடுக்கணும். என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு தீவிரமாக யோசிக்கிறீங்க. ஸோ நீங்கள் யோசிக்க வரைக்கும் இவங்க யாருமே வந்துட்டு ரொம்ப மேலே தான் நிற்கிறாங்க. யோசிச்சே சொல்லலை. சொன்னீங்க, டேய் எனக்கு தான் ஐடியா வரல, நீங்கள் யாராவது சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், தலைக்கே ஐடியா வரலண்ணா, வாளுங்க எங்களுக்கு எப்படி ஐடியா வரும் மேம், எங்களுக்கும் இன்னும் தோணலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் மொத்தம் 51 பேர் அப்படியே தான் நிற்கிறீங்க. அப்போது கரெக்டாக அந்த சைடு வந்துட்டு, அதாவது இந்த சைடு ஹைவேல இப்படி நிற்கிறீங்களா, அந்த பக்கம் ஹைவேல கொஞ்சம் தூரம் தள்ளி இந்த போலீஸ் வண்டியெல்லாம் நிற்குதா. ஸோ பார்க்குறீங்க, பார்த்துட்டு சரி ஓகே, இப்போ நீ என்ன பண்ணுறேன்னா நேராக அந்த போலீஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே போகிற, அங்கே போயிட்டு அந்த போலீஸை பார்த்து ஐ லவ் யூ டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு வர, சரியா? அப்படி வரலனா உன் வண்டியும் போகாது, நீ இவங்க வந்து போக மாட்டேன், ஓகேவா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மிரட்டுறீங்க. அவன் லைட்டாக பயந்துட்டான், ஏன்னா பின்னாடி 50 பேர் நல்லா தடிமாடு மாதிரி நிற்கிறானுங்க. ஸோ அவனும் ப்ளீஸ் என்னை விட்டுருங்களேன் அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் நீ ஓவராக பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். வாய் விட்டல, போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணிட்டு வா போலீஸ்க்கு அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் பயந்துட்டே போகிறான். இவன் ஏமாத்தினாலும் ஏமாற்றுவான், பின்னாடி போங்கடா 2 பேர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்த அனுப்பி வைக்கிறீங்க. அவங்க 2 பேர் அப்படியே ஒழிஞ்சிட்டு இருக்கிறாங்க, போலீஸ்க்கு தெரியாத மாதிரி இந்த பக்கமே நின்றுட்டு மிரட்டுறாங்க, சொல்லுன்னு. இவனும் போயிட்டு அங்கே நின்றுட்டு சார் அப்படின்னு கூப்பிட்றான். என்னப்பா என்னையா வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போலீஸ் கேட்குறாங்க. அப்போது இவரும், அதாவது அந்த டிரைவர் இருக்கார்ல, ஸோ அவனும் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லவும், என்னையா என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இந்த பக்கம் உங்கள் பாடி கார்டெலாம் மறந்து நிற்கிறாங்களோ. ஸோ அவங்க கொன்றுவேன், ப்ரப்போஸ் பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. ஒன்றும் இல்லை, அது வந்து உங்ககிட்ட நான் ரொம்ப நல்ல ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், அது வந்து ஐ லவ் யூ டார்லிங் அப்படின்னு சொல்லிடுறான். அந்த போலீஸ்க்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது, ஒரு மாதிரி என்னையா என்ன அடிக்கிற வெயில மண்டைக்குது, ஏதாவது சூடாகி மூளை குழம்பு போச்சா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது உள்ளே வந்துட்டு கார்க்குள்ளே இருந்து என்னையா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹை ஆஃபீஸர், ஓகேவா, ஸோ இறங்கி வராரு. பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, நம்ஜூன் தான். ஸோ இறங்கி வரவும் என்ன பிரச்சனைங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப் அப்படியே தலைக்கு போட்டுகிட்டே கேட்குறாரு. சார் இவன் என்ன பண்ணா தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னையா என்ன பண்ணா, என்னையா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூன் கேட்குறாரு. அது வந்து அப்படின்ட்டு அவன் நிற்கவும் உங்கள் பாடி கார்டெலாம் அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஜாட பண்ணுறாங்க. ஸோ அவனும் சார் ஐ லவ் யூ டார்லிங் அப்படிங்கிறான். எதை லவ் யூ டார்லிங்கா, யாரா இவன், என்னடா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறான், இப்போ அமைதியாக போறியா இல்லை இப்படி ஜெயிலில் போட்டா அப்படின்னு சொல்லவும், ப்ளீஸ் நீங்களும் எனக்கு, அதாவது நான் உங்ககிட்ட ஐ லவ் யூ சொன்ன மாதிரி நீங்களும் எனக்கு லவ் யூ சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கணும். ஸோ அதுதான் நீங்கள் கொடுத்த டாஸ்க்கு. அவங்களும் ஐ லவ் யூ சொன்னால் தான் நீங்கள் அவனை விடுவீங்க, ஓகேவா? ஸோ இப்படியே எல்லாத்துக்கிட்டையும் ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ப்ளீஸ் யாராவது என்ன லவ் மீன்னு, அதாவது யாராவது எனக்கும் ஐ லவ் யூ சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இங்கே நம்ஜூன்னா செம்ம கடுப்பாயிடுச்சு. இவனை பிடிச்சி கொஞ்ச நேரம் லாக்கப்பில் போடுங்க, கூட்டு போங்க, தலைவலி ஏற்கனவே அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி லாக்கப்பில் போடுறதுக்கு கூட்டு போகிறாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் அப்படி வேடிக்கை பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ உங்கள் பாடி கார்டு வந்துட்டு மேம் போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு அவனை அப்படின்னு சொல்லவும், அவனடா தப்புன்னா ஒரு ஐ லவ் யூ சொன்னதுக்கெல்லாமா ஜெயிலில் போடுவாங்க, இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே போகிறீங்க நடந்து. ஸோ 50 பேரும் அப்படியே உங்கள் பின்னாடியே வராங்க. திரும்பி பார்த்துட்டு என்னடா எங்கே போனாலும் வரீங்க, இங்கே நில்லுங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேர்த்து கூட மட்டும் போகிறீங்க. ஸோ அங்கே போனதுமே அங்கே ஜீப் இருக்குல்ல, போலீஸ் ஜீப்பு, அது மேலே ஏறி உட்காந்துட்டு யாருப்பா அது அவனை ஜெயிலில் போட சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நம்ஜூன் கடுப்பாயிடுச்சா ஜீப்பில் ஏறி மேலே உட்காந்ததுமே, யார் நீ, என்ன பண்ணிட்டு இருக்கிற
எதுக்கு இப்படி போலீஸ் ஜீப்பில் வந்து ஏறி உட்காந்துட்டுருக்க, அறிவில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நீங்கள் அதே தான் நானும் கேட்குறேன். ஒரு சராசரி மனுஷன் உங்ககிட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொன்னால் எதுக்கு ஜெயிலில் போடுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுக்கு அவரும், இங்கே பாரு, அமைதியாக கிளம்பு, இல்லைனா உன்னை சேர்த்து லாக்கப்பில் போட்டுருவேன், பொண்ணுன்னெலாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அதே தான் நானும் சொல்கிறேன். நீ ஆம்பளை தான் நானும் பார்க்க மாட்டேன். இப்போ அவனை விடுறியா, இல்லை இங்கே ஒரு பெரிய தகராறு கலவரம் நடக்க நீயே வந்துட்டு ஒரு காரணமாக இருக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இங்கே நம்ஜூனுக்கு நான் ஆல்ரெடி அந்த மண்டை வெயிலுக்கு மண்டை சூடு காயுது. ஐயோ, வெயிலுக்கு மண்டை செம்மையாக சூடாகிட்டு இருக்கும். நீங்கள் பேசுறது அதுக்கு மேலே டென்ஷன் ஆகுது. ஒரு மாதிரி முடச்சிட்டே நிற்கிறாரு. அப்போது பக்கத்தில் இருக்கிற இன்னொரு போலீஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் தெரியும் போல், சார் அந்த பொண்ணு மாஃபியா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், மாஃபியாவா, எந்த மாஃபியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சார் அந்த பொண்ணை பிடிக்கிறதுக்கு நிறையா போலீஸ் ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் ஒரு சின்ன கேஸ் கூட கிடைக்க மாட்டேங்குது, சிக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றி அவன் கொஞ்சம் எடுத்து சொல்கிறான். ஓ, பொறுக்கியாவ, என்ன ரவுடியா நீ அப்படின்னு கேட்குறாரு. சொன்னீங்க, சி என்ன நீ என்னை பார்த்து இவ்வளோ கேவலமாக ரவுடியான்னு கேட்குற, எனக்கு அந்த வார்த்தை கேட்டாலே பிடிக்காது. நான் ஒரு மாஃபியான்னு சொல்லு, நல்லா இருக்குல்ல, இல்லைனா கேங்ஸ்டர் அப்படி சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுவும் நகத்தை பார்த்துட்டு ஒரு மாதிரி சாசியாக கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் கேட்குறீங்க. ஸோ இப்போ அந்த போலீஸ் இருக்கால, ஸோ அவன் வந்துட்டு இந்த பொண்ணுக்கிட்ட தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணால் நம்மளே பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவா, இவா அப்பேற்பட்ட ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, மேம் அது வந்து இங்கே பாருங்கள், அவன் ஒரு பையன் ஓகேவா, ஒரு ஆம்பளை இன்னொரு ஆம்பளைக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு லவ் யூ அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே போய் தொலைட்டுன்னு விட்டா நீங்களும் லவ் யூ சொல்லுங்கன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறான். இதெல்லாம் சரியில்லைல்ல, அதனால தான் சார் கோவப்பட்டு அப்படி சொன்னார், மற்றபடி ஒன்றும் இல்லை, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறான். ஓ, அப்படின்னா உங்கள் சோருக்கு வந்துட்டு சரி சாரு, ஸோ உங்கள் சாருக்கு வந்துட்டு ஆம்பளையும் லவ் யூ சொன்னால் பிடிக்காதா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் மேம் அது யாருக்கு தான் பிடிக்கும் அப்படிங்கிறான். சரிடா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூன் வந்துட்டு நின்றுருப்பார். அப்படியே கை கட்டி அப்படியே உங்களுக்கு கோபம் முறைச்சிட்டே நிற்பார். நீங்கள் அந்த ஜீப்பில் ஏறி உட்காந்துருப்பீங்களா, ஸோ அங்கேருந்து மறுபடியும் ஒரு மாதிரி ஸ்டைலாக ஜம்ப் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி கையை அப்படியே கட்டிக்கிட்டு நம்ஜூன் கிட்டே போயிட்டு, உனக்கு ஆம்பளை லவ் யூ சொன்னால் தானே பிடிக்காது, சரி ஓகே இப்போ நான் லவ் யூ சொல்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து அவரோட நேம் வந்துட்டு அந்த இதில் எழுதியிருக்கோம்ல, ஸோ பேட்ச்சு, ஸோ அதை பார்க்குறீங்க. நம்ஜூன் இல்லை நம்ஜூன் சரி ஓகே, ஐ லவ் யூ நம்ஜூன் சார் அப்படிங்கிறீங்க. அவருக்கு நான் கடுப்பாகுது, செம்ம டென்ஷனில், அந்த பக்கம் போடியா இல்லை இப்போ உன்னை லாக்கப்பில் போடவா அப்படிங்கிறாரு. என்னடா உனக்கு லாக்கப் தவிர வேறு எதுவுமே தெரியாதா, வாயை திறந்தா லாக்கப்புன்னு, லாக்கப் இல்லை லவ் யூ சொல்லு பார்க்கலாம், ஐ லவ் யூ ஒயன், என் பேர் ஒயன், சொல்லு ஐ லவ் யூ ஒயன் சொல்லு பார்க்கலாம் அப்படிங்கிறீங்க. ஸோ உங்களோட மாடிகாலாம் நம்ம மேமுக்கு லவ் வந்துருச்சுடா அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்போ நம்ஜூனும் வந்துட்டு, இங்கே பாரு மறுபடியே போயிட்டு அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி இந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு அவர் கார் ஜீப் எடுத்துகிட்டு போயிடுறாரு. இந்த பக்கம் நீங்கள் அவர் தள்ளி விட்ட மாதிரி நிற்கிறீங்க. உங்களுக்கு கோவம் வரல, வேறு யாராவது பண்ணியிருந்தா இந்நேரம் பல பிரச்சனை பண்ணி வச்சுருந்துருப்பீங்க, ஸோ செம்ம ரகலை பண்ணியிருப்பீங்க. ஆனால் இவர்கிட்ட உங்களுக்கு அந்த மாதிரி ரகலை பண்ண தோணலை. அப்படியே நிற்கவும் உங்கள் பாடிகார்டுன்னு கொதிச்சு போயிடுச்சு, அவங்களுக்கெல்லாம் ரத்தம் பிளட்டெல்லாம் பாயில் ஆகிற மாதிரி. மேம் உங்களே இப்படி தள்ளிட்டானா, அவனை நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸ் அப்படி சொல்லி ஒரு மாதிரி கை காட்டுறான். ஸோ அங்கே 50 பேர் இந்த பக்கம் தாவி ஓடி வராங்க. ஸோ நீங்கள் அப்படியே அந்த நடு ரோட்டில் நிற்கிறீங்க. இப்போ அந்த போலீஸ் ஜீப்பெல்லாம் போயிடுச்சு, உங்களோட கார் அந்த பக்கம் நிற்குது, சிம் உள்ளே தான் இருக்கான். ஸோ அவனுக்கு காவலாக 4 பேர் நிற்கிறாங்க. இந்த பக்கம் உங்ககிட்ட வந்ததுமே, மேம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறானுங்க. என்னடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லவும், இந்த 2 பேர் எல்லாம் பார்த்துருப்பானுங்களே, மேம் நீங்கள் சும்மா இருங்க, டேய் இங்கே பாரு மேமே ஒருத்தன் இழுத்து தள்ளி விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்லவும், இன்னொருத்தன் டேய் சும்மா இருடா, மேம்க்கு அவனை பிடிச்சிருக்கு, அப்போ நம்மளுக்கும் அவனை இனிமேல் பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, இதே அப்பத்துலேருந்து நான் அவனை பிடிச்சிக்குன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் அவன்கிட்ட சொல்லவும், இல்லை மேம் நீங்கள் லவ் யூ சொன்னீங்கல்ல, நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கீங்க, அதுவும் இல்லாமல் அவன் தள்ளி விட்டு உங்களுக்கு கோவம் வரல, இதே வேறு யாராவது இருந்தால் எவ்வளோ பிரச்சனை பண்ணியிருப்பீங்க, நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு மேட்சான ஆள் அவன் தான், செம்மையாக ரக்கடாக இருக்கான், ரொம்ப ஒரு மாதிரி கோல்டாக இருக்கான், அண்ட் நீங்கள் ஒரு மாஃபியா, அவன் ஒரு போலீஸ், நல்லாயிருக்கும் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டேனா. ஸோ உங்களுக்கு ஆமாம்ல, என்ன அவன்கிட்ட மட்டும் எனக்கு கோவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு வாட்டி மண்டையை கழுவுனதுமே உங்கள் மண்டாடி லெவலில் போய் விழுந்துச்சு. ஸோ நீங்கள்
அப்படின்னா நான் லவ்வில் விழுந்துட்டேனாடா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அந்த 50 பேருமே ஆமாம் மேம், இனிமே அவனை ஃபாலோ பண்ணுறதா எங்கள் டியூட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்கு ஃபாலோ பண்ணுறீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ போயிட்டு காரில் ஏறிங்க. ஸோ சிம் இன்னும் கேம் விளையாடிட்டு இருக்கிறான். நீங்கள் பார்க்குறீங்க, டேய் இங்கே ஒருத்தி எவ்வளோ நேரம் காணோம், உனக்கு கொஞ்சம் கூட அம்மா காணோன்னு தோணவே இல்லையா, நீ பாட்டு கேம் விளையாடிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், மம்மி இங்கே பாரு அப்படின்னு சொல்லி காட்டுறான். ஆக்சுவலாக அவன் வந்துட்டு ஒரு சின்ன இது மாதிரி வச்சுருக்கான். தட் மீன்ஸ் உங்களோட கையில் ஒரு வாட்ச் மாதிரி போட்டு விட்டுருப்பான். அதில் வந்துட்டு ஒரு சின்ன கேமரா மாதிரி இருக்கும். அவன் இன்ன வரைக்கும் கேம் விளாட்ல, நீங்கள் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு பார்த்துட்டு தான் இருந்திருக்கான். ஸோ உங்களை ஃபுல்லாக வந்துட்டு ட்ராக் பண்ணி பார்க்குறது தான் சாரோட வேலை. எந்நேரம் அந்த ஃபோனும் கையுமாவே இருப்பான். உங்களுக்கு இப்போ தான் தெரியுது இவன் இந்த வேலை பார்த்துட்ருக்கான்னு. அட பாவி, என்னையே நீ வந்துட்டு வேவு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பை வேலை பார்க்குறியான்னு கேட்குறாங்க. ஸோ அவன் மம்மி இல்லை நீ தனியாக போடுறீங்களா, அப்புறம் உனக்கு ஆச்சுன்னா என்ன பண்ணிட்டோம், உனக்கு பாதுகாப்பாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் நான் இது உனக்கு போட்டு விட்டேன், இது ஃபோன்லேருந்து ஆர்டர் போட்டேன் அப்படிங்கிறான். சின்ன பையன் தான், ஆனால் நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கான். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. சிம் உனக்கு அம்மா மேலே அவ்வளோ பாசமானு கேட்குறீங்க. ஆமாம், நீ தானே எனக்கு உலகம் அப்படின்ட்டு உங்களை அப்படியே வந்து கழுத்தோடு சேர்த்து கட்டி பிடிச்சிக்கிறான். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி அவன் கிட்ட வந்து இந்த மாதிரி அவன் ஏதாவது பேசினான், ஹக் பண்ணா ரொம்ப ஹாப்பியாகிறீங்க. ஸோ நீங்களோட டைட்டாக ஹக் பண்ணிட்டு அவனுக்கு ஒரு கிஸ் பண்ணிவிட்டு ஓகேடா மம்மியும் நீயும் புது வீட்டுக்கு போகலாமா அப்படிங்கவும், ஜாலி புது வீடா அப்படிங்கிறான். ஆமாம் புது வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வீடு பார்த்துருப்பா, பூஜா பொண்ணு. ஸோ நீங்களும் போய்ட்டு அவள் எங்கே பார்த்துருக்காளோ ஸோ அந்த இடத்துக்கெல்லாம் போய்ட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க சொல்கிறீங்க. ஸோ வீடெல்லாம் ரொம்ப பெருசாக செம்மையாக பார்த்துருக்காங்க. என்ன ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு அந்த வீடு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஃபைனலாக ஓகே இனிமேல் நம்மளோட மீட்டிங் எல்லாமே இங்கே வச்சுக்கலாம் போலையே, எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் கொஞ்சம் பெரிய வீடாக பார்த்துருந்தா நீங்களும் இங்கே தங்கியிருக்கலாம்டா. சரி ஓகே, உங்கள் எல்லாத்துக்கும் நான் வேறு ஒரு வீடு பெருசாக பார்த்து தர சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே ஸ்டே பண்ணிக்கோங்க. உங்களோட விருப்பம் தான் ஸ்டே பண்ணுங்கள், இல்லைனா ஃபேமிலி கூட இருக்குன்னா இருந்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு எல்லாம் கிளம்புங்க, நான் ரெஸ்ட் எடுக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அங்கேருந்து தடுத்து விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு போய் படுத்து தூங்கிடுறீங்க. ஸோ சிம் வந்துட்டு தூங்கிட்டு இருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை முழிச்சு பார்த்தா நீங்கள் இரும்பிட்டு இருக்கீங்க. அவனும் போகிறான். அவனுக்கு பழைய வீடாக இருந்தால் எல்லா இடமும் தெரியும். ஸோ இந்த இடத்துல ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அப்படியே வந்துட்டு நீங்கள் இரும்பிகிட்டே இருக்கவும் பழைய வீட்டில் வந்துட்டு துளசி செடி இருக்கும். ஸோ அதை வந்துட்டு பறிச்சுட்டு வந்து கொடுப்பான். ஸோ அதை நீங்கள் அதை வந்துட்டு சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் இருமல் நிற்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட அம்மா உங்களுக்கு செய்வாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அவன் அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணியிருப்பான். இப்போது அந்த செடி தேடிட்டு போயிட்டுருக்குறான். கேட்டுக்கு வெளியே போயிட்டான். இந்த வீட்டுக்கு என்ன வாட்ச்மேன்லாம் நீங்கள் போடலை. ஸோ இன்றைக்கி தானே வந்திருப்பீங்க. ஸோ நல்லா அசந்து தூங்கிட்டீங்க. அவன் பாட்டுக்கும் துளசி செடி தேடிட்டு வெளியே வரைக்கும் போயிடறான். ஸோ நீங்கள் இப்போ தான் எழுந்திருக்கிறீங்க. 1/2 மணி நேரம் கழிச்சு எழுந்துச்சி பார்த்தா அவனை காணோம். சிம் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் தேடுறீங்க, வீடு ஃபுல்லாக தேடுறீங்க, கிடைக்கவே இல்லை பையன். ஸோ இப்படியே இந்த பக்கம் நம்ஜுன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆகிருக்கும். ஸோ அவர் வந்துட்டு அதாவது ஆஃப்டர்நூனுக்கு மேலே நேராக வீட்டுக்கு போயிருப்பார். ஸோ நைட் டியூட்டி பார்க்கலாம்ல. ஸோ அதுக்காக வீட்டுக்கு போயிட்டு ஒரு சாயந்தரம் போல் ஆஃபீஸ்க்கு போவார். தட் மீன்ஸ் ஸ்டேஷனுக்கு போவார். இப்போ வீட்டுக்கு போயிருப்பார். மணி வந்துட்டு ஒரு 4 இருக்கும். வீட்டில் தான் இருக்கார். அப்போது நம்ஜுன் வந்துட்டு அம்மா சுட்டு கொடுக்குற தோசையை குறை சொல்கிறது, குழம்பு குறை சொல்கிறதுன்னு சும்மா ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்கிறாரு. அவங்க அம்மாவுக்கு கடுப்பாயிடுச்சு. டேய் உனக்கெல்லாம் ஒரு ரவுடி பண்ணால் பார்த்தானா நான் கட்டி வைக்க போகிறேன், ஒரு வேலை செய்ய தெரியாமல் உன்னை போட்டு அடிக்கணும், அதை நான் பார்க்கணும்டா, எனக்கு வர ஆத்திரத்துக்கு ஏன்டா இவ்வளோ டார்ச்சர் பண்ணுற, ஒரு கல்யாணம் தான் பண்ணி தொலையேன் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ஜுனுக்கு இந்த ரவுடின்னு சொன்னதுமே உங்கள் ஞாபகம் தான் வருது. அப்படியே ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு சிச்சி போய் அவளை நினைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிக்கிறாரு. எவ்வளோ நினைக்கிற அப்படின்னு அவரோட அம்மா அப்படியே திருப்பி கேட்குறாங்க. எவளா எவன் 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 எவம்மா, அது வந்து கேஸு ஃபைலு சா அப்படிங்கிறாரு. என்னடா சாச்சா சாச்சான் இருக்கிற, ஏதாவது லவ் இருக்கோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போவும் வந்துட்டு நீங்கள் லவ் யூன்னு சொல்லுன்னு கேட்டதாக அவருக்கு ஞாபகம் வருது. சிச்சி அவளெல்லாம் நினைக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. அவங்களோட அம்மா கிட்ட பேசுகிறப்போ சடனாக அவங்களோட ஞாபகம் வந்துடுதா. ஸோ அப்போல்லாம் வந்துட்டு அவரே சீச்சின்னு கத்திக்குவார். அப்போ வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு கடுப்பாகும். என்னடா நான் எது கேட்டாலும் சீச்சிங்கிறேன், என்னை பார்த்தா உனக்கு சீச்சிங்கிற அளவுக்கு போயிடுச்சுல்ல, இனிமேல் எவன் உனக்கு சோறாக்கி போடுறான்னு நான் பார்க்குறேன், நான் ஒரு வேலையும் இனிமேல் இந்த வீட்டில் பண்ண மாட்டேன், எனக்கு இங்கே மரியாதையே இல்லைன்ட்டு அவங்க ஓன அழுதுட்டு போய் கிச்சனுக்கு வெளியே அந்த டைனிங் ஹாலில் உட்காந்துக்கிட்டு அழுதுட்டுருக்காங்க. நம்ஜுனுக்கு அவங்கள சமாதானப்படுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். ஸோ உங்கள் மேலே அவ்வளோ கோவம் வருதா இருக்குது. அப்போது வந்துட்டு உங்கள் ஞாபகமே வரதுனால சீ அப்படிங்கிறாரு. மறுபடியும் நீ சீங்கிறல்ல நம்ஜுனா, அம்மா பார்த்தா உனக்கு சீ மாதிரி தெரியுறனா அப்படின்ட்டு மறுபடியும் அழுகிறாங்க.
ஒரு வழியாக அவரோட அம்மாவை சமாதானப்படுத்திட்டு, அம்மா எனக்கு கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்குது, கேஸு அது இதுன்னு சொல்லிட்டு, நான் உங்களை சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்கம்மா, புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு டைம் ஆச்சு, நான் டியூட்டிக்கு போகணுன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. மணி இப்போ ஒரு 6 இருக்கும், அப்போ தான் கிளம்புறாரு நான் டியூட்டிக்கு போகலான்னு சொல்லிட்டு. அப்படி போகிற வழியில் நம்ம சிம்சிமை பார்க்குறாரு. அவர் இதுக்கு முன்னாடி அவனை பார்த்தது கிடையாது. ஸோ சிம்சிம் வந்துட்டு அப்படியே ரோட்டில் நேராக செடிங்களே பார்த்துட்டு போயிட்டுருக்குறான். அவரும் ஒரு 10 நிமிஷம் கார் நிறுத்திட்டு பார்க்குறாரு. என்ன ஒரு குழந்தை மட்டும் தனியாக போயிட்டுருக்கான் அப்படின்ட்டு எல்லா பக்கம் திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா எங்கேயுமே யாருமே இல்லை, அவன் மட்டும் தான் தனியாக போயிட்டுருக்கான். அதுவும் ஆள் இல்லாத ரோடு. சார் வந்துட்டு துளசி செடியை தேடிட்டு 2 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டுருக்காரு. அவனுக்கே தெரியாமல் நடந்து போயிட்டுருக்கிறான். திரும்பி வீட்டுக்கு போகிறதுக்கு கூட அவனுக்கு அட்ரஸ் தெரியாது. ஸோ ஆனாலும் அம்மாவுக்கு இருமல் வருது அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு போயிட்டுருக்கான். ஸோ நம்ஜுன்னு ஒரு 10 நிமிஷம் பார்த்துருப்பாரு. அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறான், செடியை பார்த்துட்டு ஏதோ வெள்ளாடு தலையை குனிஞ்சிட்டே மேய்ஞ்சிட்டு போகிற மாதிரி போயிட்டுருக்கான். உடனே அவரும் வந்துட்டு காரை ஓரமாக நிறுத்திட்டு இறங்கி வெளியே வந்து அவன் பின்னாடியே வராரு. ஸோ அவனும் வந்துட்டு போயிட்டே இருக்கான். என்ன தேடுறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏய் அப்படின்னு கூப்பிடுறாரு. அவன் என் பேர் ஏய் கிடையாது, சிம்சிம், கால்மி சிம்சிம், ஓகே அப்படின்னு சொல்கிறான். நம்ஜுன்னு ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன்னாகி போய் பார்க்குறாரு. என்னவன் இப்படி பேசுகிறான், அடே சில்வண்டு மாதிரி இருந்துட்டு இந்த மாதிரி பேசுகிறியாடா குள்ள வாத்து அப்படின்னு நினச்சிக்கிட்டு, சரி ஓகே சிம்சிம் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லவும், பார்த்தா தெரியல நான் அம்மாவுக்கு துளசி தேடிட்டுருக்கேன் அப்படிங்கிறான். துளசியா அம்மாக்கா எதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. அவன் பேசுகிறதே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனாலும் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு சில குழந்தைங்கள்லாம் ஒரே ஒரு வாட்டி பார்த்தாலே இல்லை ஒரு டைம் அதுக்கிட்ட பேசினாலே நமக்கு ரொம்ப பிடிச்சிரும்ல. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அவருக்கு அவன் பேசினாலே சிரிப்படுது. அப்படி பார்த்துட்டு எதுக்குன்னு கேட்குறாரு. இது கூட உனக்கு தெரியாதா, அம்மாவுக்கு துளசி எதுக்கு கொடுப்பாங்க, இருமல் வந்தால் கொடுப்பாங்க. என் அம்மாவுக்கு இருமல் வருது, நான் சீக்கிரம் கொண்டு போய் கொடுக்கணும், இங்கே ஒன்று கூட காணோம், ஃபஸ்ட்டு இந்த வீட்டில் வெளியவே இருக்கும், இந்த வீடு புது வீடு, இங்கே ஒன்றுமே இல்லை, நான் என்ன பண்ணுறது, அம்மா வேறு இருமிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறான். உனக்கு அம்மா இரும்புனா அவ்வளோ கவலையாக இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. லூசா நீ, உன் அம்மா இரும்புனா நீ கவலைப்பட மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ தான் நம்ம யோசிச்சு பார்க்குறாரு. அவரோட அம்மாவுக்கு காய்ச்சலாகவே இருந்தாலும் அவர் ஸ்டாஃப் யாராவது அனுப்பி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக சொல்லிவிட்டு அவர் வேலைக்கு போயிடுவார். அவருக்கே ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. அவரோட அம்மாவுக்கு இவர் கூட இருந்து எந்த வேலையும் செஞ்சதில்லை, நல்லா பார்த்துக்குவார். பட் ஆளை வச்சு பார்த்துக்குவார், இவராக இருந்து பண்ண மாட்டார், வேலைன்னு வேலைக்கே ஓடிடுவார். ஸோ அதை அப்படியே நினச்சி பார்க்குறாரு. அவன் பாட்டுக்கு சொல்லிவிட்டு நேராக மறுபடியும் துளசி தேடிட்டு போயிட்டுருக்குறான். ஏய் நில்லு அப்படிங்கவும், இங்கே பாரு இப்போதைக்கு நீ என்னை ஏன்னு கூப்பிடாத, என் அம்மாவுக்கு தெரிஞ்சா அவள்தான் உன்னை போட்டு தள்ளிடுவாங்க, என் பேர் சிம், ஜஸ்ட் கால் மீ சிம், ஓகே அப்படிங்கிறான். ஓ ஓகே சார், சிம் சார், இப்போது உங்களோட அம்மா எங்கே இருக்காங்க நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்கவும், அவன் அப்படி திரும்பி நம்ஜுனை பார்த்த மாதிரி கையை கட்டி நிற்கிறான். ஸோ நம்ஜுனும் அப்படியே தான் கையை கட்டி நின்று இருந்திருப்பார். அப்போது இவரும் அதே மாதிரி நிற்கவும் அவரே பார்க்குறாரு, இவன் என்ன நம்மள மாதிரியே நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி குனிஞ்சு என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இவன் கிட்டே வந்துட்டு, நான் ஏன் என் அம்மா பற்றி உனக்கு சொல்லணும், என் அம்மாவுக்கு போலீஸாக சுத்தமாக பிடிக்காது, சரியா, நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு, எனக்கு போய்க்க தெரியும் அப்படிங்கிறான். அவரும் என்னடா குள்ளவாத்து இவ்வளோ பேசுகிற நீ அப்படின்ட்டு குள்ளவாத்து அப்படிங்கிறாரு. சாருக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. யாரை பார்த்து குள்ளவாத்துன்னு சொல்கிற நீ, நான் உன் அம்மா கிட்ட கண்டிப்பாக சொல்லி மாட்டி வைப்பேன் அப்படின்ட்டு சார் கையில் ஒரு ஃபோனில் வேறு வச்சுருக்காரு. அது கேமரா மட்டும் தான் இருக்கும். ஸோ அதை எடுத்து ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்கிறான். இப்போ என்ன பண்ண அப்படின்னு கேட்கவும், உன்னை மாட்டி விடணும்ல, யாருன்னு கேட்டால் அம்மா கிட்ட காட்டுறதுக்கு ஃபோட்டோ வேணும்ல, ப்ரூஃபு அப்படிங்கிறான். அவர் அப்படியே வாயடிச்சு போய் அவனையும் பார்த்துட்டு இருக்கவும், இவன் தள்ளக்கிட்ட நான் போகிறேன், நான் போயிட்டு துளசி தேடணும் அப்படின்ட்டு போயிட்டுருக்கான். ஸோ அப்படியே தான் ரொம்ப நேரம் அவன்கிட்ட பேச்சு கொடுக்கவே முடியல. ரொம்ப ஏதாவது பேசினாவே ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாவே அவன் ஒரே வாரத்தில் கட் பண்ணிடுறான். எப்படி தான் இவன்கிட்ட பேசுறதுன்ட்டு அவருக்கே புரியாமல். ஆனால் குழந்தை தனியாக விட்டுட்டும் போக முடியாது. ஸோ அந்த இடம்லாம் வேறு கொஞ்சம் டேஞ்சரான இடம், நைட் டைம் வேறு ஆகிட்டு இருக்குதா. ஸோ இன்னும் இருட்டு ஆகலை, லைட்டாக இருட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நம்பிட்டு அப்படியே அவன் பின்னாடியே திரியிறாரு. அவனும் எல்லா பக்கம் தேடிட்டு ஓரமாக ரோட்டில் உட்காந்துக்கிறான் சோகமாக. அவரும் பக்கத்துலேயே ரோட்டில் உட்காந்துக்கிட்டு, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவன் பேசின டோனுக்கு இப்போ பேசுகிற டோனுக்கு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம டோனுக்கு அப்படி லைட்டாக சிரிப்பு வருது. பட் இருந்தாலுமே, இங்கே பாரு உன் அம்மா எங்கன்னு சொல்லு, உன்னால் நானும் டியூட்டிக்கு போகாமல் நடு ரோட்டில் உட்காந்துருக்கேன்,
அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அவன் அப்படியே நம்ஜூனை மூஞ்சியை பார்த்துட்டு அவரோட கையை அப்படியே பிடிச்ச மாதிரி, என் அம்மா அழகாக இருப்பாங்க அண்ட் அவங்க ஒரு பெரிய குயின், ஓகேவா? அவங்கள பற்றி உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது தான். ஆனால் எனக்கு துளசி வேணும், துளசி பறித்து தெரியா, நான் என் அம்மாவை காட்டுறேன் அப்படிங்கிறான். சரி ஓகே, நான் உனக்கு துளசி பறித்து தரேன், நீ உன்னோட அம்மா கிட்ட என்னை கூப்பிட்டு போ சரியா அப்படிங்கிறாரு. சரி அப்படின்னு இப்போ தான் ஒரு வழியாக ஒத்துக்கிட்டான். அப்படி நம்ஜுனும் வந்துட்டு இங்கெல்லாம் துளசி கிடைக்காது, இங்கெல்லாம் வெறும் முள்ளு செடி தான் இருக்கும், துளசியெல்லாம் அந்த சைடு தான் கிடைக்கும், வரியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவன் டவுட்டாக பார்க்குறான். நான் எதுக்கும் கூட வரணும், நீ என்னை கடத்திட்டு போகிறதுக்கா? என் அம்மா சொல்லியிருக்காங்க யார் கூடயும் நம்ம போகக்கூடாது, கடத்திட்டு போயிடுவாங்கன்னு, அதனால் நீ வேணா என் கூட வா அப்படிங்கிறான். அட பாவி, நான் ஒரு போலீஸ், நான் எதுக்கு ஒன்று கடத்திட்டு போகிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ அவன் போலீஸாக இருந்தால் கடத்திட்டு போக மாட்டாங்களா என்ன, எனக்கெல்லாம் உன் மேலே நம்பிக்கை இல்லை, என் கூட நடந்தே வா அப்படிங்கிறான். டேய் எவ்வளோ தூரம் நடக்க முடியும்னு கேட்கவும், நான் நடந்தானே வந்தேன், ஒரு சின்ன பையன், நான் நடந்து வரேன், எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்க, தடிமாடு மாதிரி இருக்க, உன்னால் நடக்க முடியாதா அப்படின்னு கேட்குறான். நம்ஜூனுக்கு அவன்கிட்ட பேசவே முடியல, பேசி கொடுக்க முடியல. தேவைதான், எனக்கு தேவைதான், நீ பாட்டுக்கும் போயிருக்க வேணும் நம்ஜூன், குழந்தை தனியாக இருக்கிறான், பாவம், எங்கேயாவது தப்பிச்சு வந்திருப்பான், தெரியாமல் வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்றுருக்குற பார்த்தியா, உனக்கு இது வேணும், இதுக்கு மேலே வேணும், தடிமாடுங்கிறான். தடிமாடு மாதிரியா இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுக்கிட்டே அப்படியே அவன் பின்னாடி போயிட்டுருக்காரு. அதாவது சார் வந்துட்டு கையை பின்னாடி கட்டிட்டு முன்னாடி நடந்து போயிட்டுருப்பாரு, பின்னாடியே நம்ஜூன் வந்துட்டு அவருக்கு பாடி கார்டு மாதிரி போகணும். அவன் வந்துட்டு அப்படியே போயிட்டுருக்கான். ஸோ நம்ஜூனும் பின்னாடியே வந்துட்டுருக்காரு. நடக்கிறான். அவனுக்கு ரூட் நல்லா தெரியுது. ஸோ எதை வழியாக வந்தானோ அதே வழியாக போயிட்டுருக்கான். கரெக்டாக தான் போறியா, உனக்கு தெரியுமா, அம்மாவோட ஃபோன் நம்பர் இருந்தால் கொடு, நான் வேணா பேசுகிறேன் அப்படிங்கிறாரு. என் அம்மா பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் உனக்கு எதுக்கு நான் கொடுக்கணும், நல்லா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தெளிவாக இருக்கான். உங்களை பற்றின எந்த டீட்டெயில்ஸும் சொல்ல மாட்டேங்க நான் யாருக்குமே. பட் இப்போது நீங்கள் வந்துட்டு ரொம்ப அழுதுட்டு தேடிட்டு இருக்கிறீங்க, எதுக்குமே நீங்கள் அழமாட்டீங்க. சிம்சிமுக்கு மட்டும் எந்த ஒரு பிரச்சனையும், அதாவது அவனுக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா கூட உங்களுக்கு அழுக வந்துடும், மற்ற எதுக்குமே அழமாட்டீங்க. ஸோ அவனுக்கு ஒரு காய்ச்சல் வந்தால் அழுகுவீங்க, அவனுக்கு ஒரு ஜலதோஷம் பிடிச்சா அழுவீங்க, ரொம்ப அழுதுகிட்டே இருப்பீங்க. அவன் கூட நல்லா தெம்பாக இருந்துட்டு, மம்மி ஏன் இப்படி அழாத, நான் நல்லா இருக்கேன், ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படிமா. ஸோ இப்போ அவனை காணோன்னு சொன்னால் சும்மாவாக இருக்கும். ஸோ பயங்கரமாக அழுதுட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்கள் பாடி கார்டு எல்லோரும் உங்களை சுற்றி ஒரு 20 பேர் இருக்கிறாங்க, மிச்சம் 30 பேரும் அவனை தேடிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த பூஜா பொண்ணு வேறு, மேம் ப்ளீஸ் மேம் அழுகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கூட சேர்ந்து அழுதுட்டுருக்கா. நீங்கள் வீடு நான் போய் சின்ன தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பக்கம் எழுந்திரிச்சு ஓடுறீங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த பொண்ணு, மேம் அவன் ஒரு வேளை இங்கே வந்து நீங்கள் இல்லைன்னா அவன் அழுவானே அப்படின்னு சொல்கிறாளா. ஆமாம், அவன் நான் இல்லைன்னா அழுவான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் தேடுறாங்களே. ஸோ அதனால் நீங்கள் வீட்லேயே அவனுக்காக அப்படி காத்துட்டு இருக்கிறீங்க, வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கரெக்டாக நம்ம சிம் சார் அப்படியே வந்துட்டு ஒரு போலீஸ் அப்படியே பாதுகாப்போடு வர்றாரு வீட்டுக்கு. கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுறான். நம்ஜூன் கேட்குறாரு, இதுதான் உன் வீடா அப்படின்னு. இது என் அம்மா வீடு. ஏன் வீடான்னு கேட்குற, நான் இன்னும் சம்பாதிச்சு வீடு வாங்குற அளவுக்கு காசு இல்லை, வயசும் இல்லை, நான் ஒரு சின்ன பையன், என்னால் எப்படி இவ்வளோ பெரிய வீடு வாங்க முடியும் அப்படின்னு கேட்குறான். நம்ஜூன் வந்துட்டு, ஏண்டா நம்ஜூன், அவன் வாயினடா வாய், அவன் தான் இடக்க மடக்கா பேசுகிறான்னு தெரியுதில்ல, எதுக்கு அவன்கிட்ட கேள்வி கேட்குற, பல்ப் வாங்கிக்கிற அப்படின்னு அவருக்குள்ளே அவரே பேசிக்கிட்டு, சாரிங்க சார் தெரியாமல் கேட்டேன், இதுதான் உன்னோட அம்மாவோட வீடா அப்படிங்கிறாரு. ஆமாம், இதுதான் என் அம்மாவோட வீடு, வா அப்படின்னு சொல்கிறான். பரவாயில்லையே உள்ளெல்லாம் கூப்பிடுற அப்படின்னு சொல்லவும், எல்லாம் ஒரு காரணம் இருக்குது வா அப்படிங்கிறான். என்னடா காரணம், இந்தக்குள்ள வார்த்தை இன்னும் என்னென்னலாம் வச்சுட்டுக்க போதும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராரு. ஸோ வந்தால் அவருக்கு செம்ம ஷாக்கு. இப்போது நீங்கள் அந்த 20 பாடி கார்டெலாம் இருக்காங்களா, ஸோ எல்லோரும் அப்படியே வாசலில் உட்காந்துக்கிட்டு ஓன அழுகாட்சி தான். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு மாஃபியா தான். ஆனால் எப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்துட்டு எல்லோரும் ஒரு ஃபேமிலி மாதிரி ரொம்ப ஃபன்னியாக ரொம்பவே இதாக இருப்பீங்க, ஓகேவா. ஸோ நீங்கள் எல்லாம் அழுதுருக்கிறது பார்த்தா அவருக்கே சிரிப்பாக வருது. என்னடா அது, இது மாஃபியா கூட்டம்னு நினச்ச காலையில் இவங்கள என்னடா இப்படி ஒப்பேர் வச்சுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சோகமாக அந்த பக்கம் ரோட்டையே பார்த்துட்டு இருக்கிறீங்க, சிம் இந்த பக்கம் வந்தது தெரியாமல். அப்போது மம்மி அப்படின்னு ஒரு சத்தம். அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா சிம் தான் அப்படியே சிரிச்சிட்டு கையிலன்னு நீட்டிட்டு ஓடி வர அவங்கக்கிட்ட. ஸோ நீங்கள் ஓடி வந்து அவனை தூக்கிக்கிறீங்க. சிம் எங்கடா போனேன்னு சொல்லிட்டு கண்ணம் ஃபுல்லாக மூஞ்சி ஃபுல்லாக முத்தம் தான். ஸோ அவனும் உங்களுக்கு ஃபேஸ் ஃபுல்லாக முத்தம் கொடுத்துட்டு தொண்டை தொட்டு பார்க்குறான். ஏண்டா
எதுக்கு இப்படி தொட்டு தொட்டு பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. மம்மி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாக்கெட்டில் இருந்துட்டு அந்த துளசி செடி இருக்குள்ள ஸோ அந்த இலைலாம் அதை எடுத்து கொடுக்குறான். என்ன இது எதுக்கு துளசி எதுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கவும், நீ தூங்குறப்ப இரும்பிக்கிட்டே இருந்த மம்மி, அதனால தான் துளசி இங்கே கிடைக்கவே இல்லை. நானும் எவ்வளோ தூரம் தேடி பார்த்தேன். அப்புறம் இந்த போலீஸ் அங்கிள் இருக்கான்ல, அவன் தான் எனக்கு பறிச்சு கொடுத்தான் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்கள் அப்போ தான் பார்க்குறீங்க நம்ஜுன் அங்கே நிற்கிறதையே அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக பார்த்துட்டுருக்குறீங்க. ஸோ நம்ஜுனும் அப்படி தான் உங்களை பார்த்துட்ருக்காரு. ஏன்னா அவருக்கு நம்பவே முடியல நீங்கள் பேசுகிறது, உங்களோட கேரக்டர், உங்களோட டைப்பு அண்ட் நீங்கள் பார்த்தா ஒரு பையனுக்கு அம்மா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தோணவே இல்லை. உன்னோட பையனா இது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நீங்கள் ஆமாம் அவன் என் பிள்ளை தான், ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவரும் இல்லை எனக்கு டைம் ஆச்சு, நான் ஆஃபீஸ் போகணும், ஸ்டேஷன் போகணும், கிளம்புறேன். அண்ட் பார்த்து பத்திரம், முடிஞ்சால் வீட்டில் ஒரு துளசி செடி வச்சுக்க சரியா. அவன் 4 கிலோமீட்டர் தள்ளி போயிருக்கிறான். ஸோ இப்போது நான் 4 கிலோமீட்டர் நடந்து போகணும். ஓகேவா? சரி ஓகே, இனிமேல் அவனை பத்திரமா பார்த்துக்கோ. அதுவும் இல்லாமல் உன் பையனுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது, நீ ரொம்ப அழுக வேண்டிய அவசியம் கிடையாது சரியா. நல்லா பார்த்துக்கோ, பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஸோ இவர் வெளியே கிளம்பவும் வெளியே போயிருந்த 30 பேரும் அந்த பாடிகார்டெலாம் பையனை காணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமாக வரவும் கரெக்டாக இவங்கெல்லாம் மெசேஜ் பாஸ் பண்ணிடுறாங்க சிம் கிடச்சிட்டான்னு. அதை பார்த்து தான் அவங்களுக்கு நிம்மதி. அதுக்கப்புறம் தான் அவங்க நிம்மதியாக அதாவது அந்த ரோட்டில் வராங்க. அப்போது நம்ம நம்ஜுன் நடந்து போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, டேய் நம்ம சாருடா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா அது நம்ம சாரா அப்படின்னு இவர் திரும்பி பார்த்தா பின்னாடி 30 பாடிகார்டு. ஏய் யாரா நீங்கள், எதுக்கு இங்கே நிற்கிறீங்க, எதுக்கு ஏன் பின்னாடி வரீங்க அப்படின்னு கேட்கவும், சார் நீங்கள் எங்கே சார் ஏன் இப்படி நடந்து போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதில் ஒரு ஆள். அப்போது அவரும், டேய் என் கார் 4 கிலோமீட்டர் தள்ளி நிற்கிது, ஒரு குழந்தை மிஸ் ஆகிடுச்சு, கொண்டு வந்து விடுறதுக்கு வந்தேன், அதனால் நடந்து வர மாதிரி ஆயிடுச்சு, என்னப்பா எதுக்கு முதல்ல ஒரு மாதிரி எல்லாம் கருப்பாகவே ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சார் நீங்கள் கூட தான் காக்கி கலர் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, எந்நேரம் நான் அதான் கேட்குறோமா, உங்களுக்கு அது வேலை எங்களுக்கு இது வேலை, ஸோ எங்கள் யூனிஃபார்ம் இது அப்படிங்கிறானுங்க. டேய் நீங்கள் பேசவும் செய்வீங்க எல்லாம் செய்வீங்க, எல்லாம் என் நேரம், யார் மூஞ்சணும் காலையிலேருந்து ஒரே இம்சையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகிறாரு. ஆனால் அப்போது இந்த பசங்க, அதாவது இந்த பாடிகார்டெலாம் இருக்காங்கள்ல, அவங்கெல்லாம் டேய் நம்ம சார் இப்படி நடந்து போகிறதுக்கு நம்ம அலோவ் பண்ணலாமா, தூக்குடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குண்டு கட்ட தூக்கிடுறானுங்க. ஸோ இவர் அப்படியே படுத்த மாதிரி இருக்கார். ஸோ இவங்க எல்லோரும் சேர்ந்து அவரை தூக்கிட்டு அந்த 4 கிலோமீட்டருக்கு இதை எப்படி கொண்டு போகிறாங்கன்னா அப்படியே தூக்கிட்டு தான் போகிறாங்க. இவர் கத்துறாரு விட்டு தொலைங்கடானே. ஆனால் அவனுங்க, சார் உங்களெல்லாம் உங்களோட கால் வந்துட்டு உங்களோட பாதம் பூமியில் படாத அளவுக்கு நாங்கள் உங்களை பூ மாடி தூக்கிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் கொண்டு போய் காருக்கிட்டே விட்டுட்டு, ஓகே சார் வரோம், பார்த்து பத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரா நீங்கள், ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு டைம் பார்த்தா மணி 7:30க்கு மேலே ஆயிடுச்சு. அது டைம் கூட 7:30யா, நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு ஸ்டேஷனுக்கு போயிடுறாரு. அங்கே போனால் சின்ன கேஸு அது இதுன்னு பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இந்த பக்கம் நீங்கள் சிம்சிமை வந்துட்டு கேட்குறீங்க, எதுக்கு சிம் இந்த துளசிக்காக இப்படி போனியா, அம்மா எவ்வளோ பயந்துட்டு தெரியுமா அப்படிங்கிறீங்க. ஸோ அவனும், நீ இரும்பிகிட்டே இருந்த, நானும் உனக்கு ஆட்டுக்கெல்லாம் வந்துட்டு இது போட்டுவிட்டேன் மருந்து, அதனால் நீ இரும்பிக்கிட்டே இருந்த, அதனால தான் உனக்கு இருமல் வந்துட்டே இருந்துச்சுன்னா பிளட்டாக வேறு வாமிட் வரும்ல அப்படிங்கிறான். ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு எப்படின்னா ரொம்ப இரும்பிகிட்டே இருந்தீங்கன்னா நோயெல்லாம் எதுவும் கிடையாது, ஆனால் ரொம்ப இரும்பிக்கிட்டே இருந்தால் லைட்டாக உங்களுக்கு அந்த த்ராட்லேருந்து ஒரு மாதிரி பிளட் சில டைம் வந்துடும். ஸோ அதை ஒரு டைம் அவன் பார்த்துட்டான். ஸோ அதனால தான் பயந்துட்டு, உங்களுக்கு இருமல் வந்தாலே செமையாக பயந்துப்பான் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சிம் ஓகேவா, இனிமேல் அம்மா கிட்ட சொல்லாமல் எங்கேயும் போகக்கூடாது, நான் ரொம்ப பயந்துட்டேன்டா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவனும், நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் கூடயே இருக்கேன், ஆனால் எனக்கு நீ கஷ்டப்படுறத பார்த்தா ரொம்ப வலிக்குது மம்மி, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, இங்கே ஒரு மாதிரி பண்ணுதுன்னு சொல்லிட்டு அவன் நெஞ்சு தொட்டு காட்டுறான். ஸோ சொல்ல தெரியல. ஸோ நீங்களும் அவன் அப்படியே அவனோட செஸ்ட்டுக்கிட்ட அப்படியே தட்டி கொடுத்துட்டு, அது ஒன்றும் இல்லை, நம்ம ஒருத்தங்க மேலே ரொம்ப பாசம் வச்சுருந்தோன்னா அவங்களுக்கு எதனாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இங்கே நமக்கு ரொம்ப வலிக்கும், ஸோ அதுதான், வேற ஒன்றும் இல்லை சரியா அப்படின்னு சொல்கிறீங்க. அவனும், அப்படியா, அப்போது உனக்கும் இங்கே வலிச்சிருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெஞ்சு அப்படி தட்டி கூட தேய்ச்சி கொடுத்துட்ருக்கான். ஏன்னா நீங்களும் சொல்லியிருப்பீங்கள உன்னை காணும்னு சொன்னது நான் பயந்துட்டேன்னு. ஸோ ஒரு மாதிரி உங்களுக்கு எமோஷனலாக இருக்குது, அப்படியே அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க, அவனுங்களும் ஹக் பண்ணிக்கிறான்.
இப்படி தான் உங்களுக்கு இங்கே டே போயிட்டுருக்குது. அதுக்கப்புறம் என்ன சாருக்கு வந்துட்டு பலத்தை விருந்து தான், நல்லா சாப்பாடெலாம் சமைச்சு போட்டு ஊட்டிகிட்ருக்குறீங்க. இந்த பக்கம் நம்ஜூன் வந்துட்டு இப்போ அந்த கேஸ் நிறையா கேஸ்லாம் வந்துட்டு இருந்திருக்கோம், எல்லாம் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. ஸோ அங்கே எந்த ஒர்க்கும் இப்போதைக்கு அவருக்கு இல்லை. அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்போ சடனாக உங்கள் தாட் வருது. சி அவளை பற்றியே நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரே பேசிக்கிறாரு. திரும்ப ஒரு போலீஸ் வந்துட்டு, சார் இந்த கேஸு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது இவர் நம்ஜூன் வந்துட்டு சி அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிறாரு. என்னடா அது சீச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அமைதியாக போயிடுறான். அந்த போலீஸ் அமைதியாக போயிடுறாரு. மறுபடியும் ஒரு லேடி போலீஸ் வராங்க. சார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். இவர் காசுலேயே போட்டுக்கல, அவருக்கு மண்டபத்தில் உங்களோட தாட் தான். அந்த லேடி கான்ஸ்டபிளும் வந்துட்டு மறுபடியும், சார் நம்ம கான்ஸ்டபிள் பிரியா மேம்க்கு வந்துட்டு உடம்பு சரியில்லையா, அவங்க உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இந்த கான்ஸ்டபிள் மேம் சொல்லவும் இவர் தான் மண்டக்குள்ள ஃபுல்லாக உங்களை நினச்சிருக்காரு. உடனே சீச்சி அவளை பற்றிலாம் பேசக்கூடாது, அவளை ஒரு பொண்ணே கிடையாது, கடவுளே அப்படிங்கிறாரு. இவங்க ஷாக்கா, சார் அது நம்ம கான்ஸ்டபிள் சார், ஏன் இப்படி திட்டுறீங்க, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அப்புறம் தான் அவருக்கு கொஞ்சம் ரியலைஸ் பண்ணிவிட்டு, நான் வேறு ஒரு விஷயம் பேசிகிட்டு இருந்தேன் சாரி அப்படிங்கிறாரு. சார் என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா, பார்த்தாலே தெரியுது, சொல்ல முடிஞ்சால் அதாவது சொல்லக்கூடிய விஷயமா தான் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அங்கே ஒரு 4-5 போலீஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து வந்து ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு உட்காந்துக்கிறாங்க, சேர் போட்டு உட்காந்துட்டு. சொல்லுங்கள் சார் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ஜூன் வந்துட்டு காலையிலேருந்து நடந்தது எல்லாத்தையும் அப்படியே ரீவைண்ட் பண்ணிவிட்டு இவங்க கூட அதாவது போலீஸ் வந்துட்டு இவங்கெல்லாம் இங்கே ஸ்டேஷனில் இருந்திருப்பாங்க, நம்ஜூன் மட்டும் தான் அங்கே இருந்திருப்பார். ஸோ அவர் வேற ஒரு டீம் கூட இருந்திருப்பார். இப்போ அவங்க நடந்த எல்லாத்தையும் சொல்லவும், இவ்வளோ நடந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு அந்த பொண்ணை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும், அப்புறம் அந்த குழந்தை அவனை பற்றின டீட்டெயில்ஸும் வேணும் அப்படிங்கிறாரு. எதுக்கு கேட்குறாருன்னே தெரியல, ஆனால் கேட்குறாரு. வித்தின் 2 ஹவர்ஸில் எல்லா டீட்டெயில்ஸும் கொண்டு வந்து அவரோட முன்னாடி டேபிளில் வைக்கிறாங்க. என்னடா இது, ஏன் விட ஃபாஸ்ட்டாக இருக்கீங்களாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும், சார் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சார், 2 நிமிஷத்தில் கண்டுபிடிக்க முடியாது இவ்வளோ பெரிய விஷயம், ஏன்னா அந்த பொண்ணு ஒரு மாதிரி மிஸ்டீரியஸான பொண்ணு சார், ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர், நான் 2-3 நாளெல்லாம் பண்ணுவீங்கன்னு நினச்சேன், 2 மணி நேரம் ரொம்ப குயிக் தான், சரி ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்குறாரு. பார்த்தா பேர் வயன், அம்மா பேர் அப்பா பேர் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருக்கு. ஸோ அம்மா மட்டும்தான் போட்டிருக்கு. என்னது அம்மா மட்டும்தானா, அண்ட் ஹஸ்பண்ட் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சார் ஃபுல்லாக படித்து பாருங்கள் ஓகேவா, அந்த பொண்ணுக்கு ஹஸ்பண்ட்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்த இருக்கானே அப்படிங்கவும், அந்த பொண்ணு ஒரு மிஷனுக்கு, தட் மீன்ஸ் அவள் தான் மாஃபியா இல்லையா, ஸோ அப்படி ஒரு இடத்துக்கு போகிறப்போ தட் மீன்ஸ் அந்த பொண்ணு ஒரு இடத்துல சண்டைலாம் போட்டுட்டு வந்துட்டு இருந்தப்போ இந்த குழந்தை எதர்ச்சியாக எங்கேயோ பார்த்துருக்கா. ஸோ அவளும் சுற்றி பார்த்துருக்கா, எங்கேயும் யாருமே காணோம். அந்த குழந்தைக்கு பக்கத்தில் இவனை முடிஞ்சால் நீங்கள் வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. ஸோ அதனால் மேடம் அதை எடுத்து வளர்த்திட்ருக்காங்க. ஸோ அந்த குழந்தை தான் இவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நேரம் நம்ஜூன் வந்துட்டு உங்களை பொண்ணே இல்லை, அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்திருப்பாரு. ஆனால் இப்போது உங்கள் மேலே ஒரு தனி ரெஸ்பெக்டே வருது. ஸோ உங்களோட சொத்து டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்குறாரு. எல்லாம் பெரிய பெரிய சொத்தெல்லாம் இருக்குது, ஸோ நிறையா இருக்குது ஓகேவா. ஆனாலும் வந்துட்டு இப்படி தனியாக ஒரு வீட்டில் இருக்கீங்க, நீங்கள் இப்போ இருக்க வீடு வந்துட்டு உங்கள் வீடு கிடையாது. ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்குது. இது அவங்க வீடு இல்லைன்னா ஆனால் நிறைய சொத்து இருக்கே, பணம் காசெல்லாம் இருக்குல்ல, அதுவும் அம்மா இருக்காங்க, ஏன் தனியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது அந்த கான்ஸ்டபிளும், சார் அந்த பொண்ணோட அம்மாவுக்கு அந்த குழந்தை அங்கே இருக்கிறது பிடிக்கல, ஸோ அந்த குழந்தைய கொண்டு போய் எங்கேயாவது ஆசிரமத்தில் விடு இல்லைனா ஹாஸ்டலில் விடுன்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதனால் மேடம் வந்துட்டு கோச்சிட்டு வந்துட்டாங்க. அதுவும் இன்றைக்கி காலையில் தான் அங்கே அவங்க வீட்டை விட்டு கோச்சிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த வீட்டுக்கு இன்றைக்கி தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றின எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுறாங்க. ஸோ நம்ஜூன் அப்படியே உங்களை பற்றியே யோசிச்சுட்ருக்காரு. ஆனால் இப்போல்லாம் வந்துட்டு சீச்சின்னு சொல்கிறதில்ல, லைட்டாக ஒரு சின்ன ஸ்மைல் அவரோட ஃபேஸில். அப்படி தான் ஒரு 1 வீக் போகுது. அப்போது சிம் வந்துட்டு தூங்கி எழுந்திரிச்சு காலையில் அப்படியே வீட்டுக்கு வெளியே வரான். வந்து பார்த்தா வீடு ஃபுல்லாக ஒரே துளசி செடியாக இருக்குது. தட் மீன்ஸ் அந்த ஒரு பாட்டில் வந்துட்டு வச்சுருப்பாங்களா, மண்ணெல்லாம் போட்டு பாட்டில் செடி வைப்போம். ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட வாசல் நிறைய வந்துட்டு ஒரே துளசி செடியாக வச்சுருக்கு. அவன் அதை பார்த்துட்டு மம்மி அப்படின்னு கூப்பிட்றான். நீங்கள் என்னடா தூக்கம் வருதுடா, இந்நாட்டிலே எதுக்குடா எழுந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனை பேசிகிட்டே வெளியே வரீங்க. வந்து பார்த்தா ஒரே செடியாக இருக்குது. என்னது ஒரே பச்சை பசேன்னு, ஐயோ ஒரே நைட்டில் இவ்வளோ செடி முளைச்சிச்சான், இதை வேறு க்ளீன் பண்ண சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அவன் தான் அவங்க தலையிலே ஒரு போடு போட்டு, மம்மி இதெல்லாம் துளசி செடி அப்படிங்கிறான். ஆமாம், யாரா அது, நீக்கு இதை ஆர்டர் பண்ணியா, இத்தனை இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. அவன், மம்மி எனக்கு தெரியாது,
நான் நினச்சேன் நீ தான் அதெல்லாம் வாங்கி வச்சேன்னு. அப்போ நீயும் இல்லையா யார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கிறான். அப்போ கரெக்டாக நம்ஜுன் வந்துட்டு இன்னொரு துளசி செடி இருக்குல்ல, ஸோ அந்த பாட்டை அப்படியே தூக்கிட்டு சிரிச்சிட்டே வராரு. நீங்களும் பார்க்குறீங்க ஷாக்கு, அவனுக்கும் ஷாக்கு. இந்த போலீஸா அப்படிங்கிறான். அப்போது அவர் சிரிச்சிட்டே சிம் கிட்ட நம்ஜுன் வந்துட்டு அந்த துளசி பாட்டை கையில் கொடுக்குறாரு. அவனும் வாங்கிக்கிட்டு டவுட்டாக பார்க்குறான். ஸோ நம்ஜுன் வந்துட்டு இந்தா, இனிமேல் உன்னோட அம்மாக்காக நீ ரொம்ப தூரம் அலைய தேவையில்லை. உனக்கு தேவை, உன்னோட தேவைக்கு அதிகமான அளவுக்கு இங்கே துளசி செடி இருக்குது, சரியா? பத்திரமா நல்லா வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அப்படியே எந்திரிக்கிறாரு. ஸோ குனிஞ்சு உட்காந்துட்டு அவங்ககிட்ட பேசியிருப்பாரு. இப்போ எந்திரிச்சு நிற்கிறாரு. நீங்கள் அப்படியே ஷாக்காக அவரே பார்க்குறீங்க, இவனை எதை பண்ணிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ஜுன் வந்துட்டு இப்போ உங்கள் கிட்டே வந்து நின்றுட்டு அன்றைக்கி எதோ கேட்டியே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் எதுவும் கேட்கலையே, நான் தேங்க்ஸ் தான் சொன்னேன். என்னோடய பையனை நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவர் அதில் காலையில் கேட்டல அப்படிங்கிறாரு. சாரிங்க, ஏதோ நான் அப்போது ஒரு சின்ன மூட் அவுட், அதனால் அந்த மாதிரி பேசிட்டேன், சாரி அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது நம்ஜுன் வந்துட்டு ஐ லவ் யூ டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக கண்ணடிக்கிறாரு. நீங்கள் பார்த்து அப்படியே ஷாக்கு, இருந்த தூக்கம்லாம் அப்படியே தெளிஞ்சிச்சு. அப்படியே எப்படி சொல்கிறது, சுற்றி வச்சு அடித்த மாதிரி இருக்குது இப்போ உங்களுக்கு. அப்படியே கண்ணை ஒரு மாதிரி வைடாக பண்ணிட்டு பார்க்குறீங்க. அவர் நீ தானே கேட்ட, ஐ லவ் யூ சொல்லு, லவ் யூ சொல்லுன்னு. ஐ லவ் யூ டார்லிங் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அப்படியே சிரிச்சிட்டு பாய் டேய் மகனே பாய் அப்படிங்கிறாரு. அவன் யாரோட உனக்கு மகன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் தான் வயன் உனக்கு அம்மானா, நான் உனக்கு அப்பா, புரியுதா அப்படிங்கிறாரு. அவன் ஒரு 2 நிமிஷம் அப்படியே அமைதியாக யோசிக்கிறான். என்ன யோசனை, உனக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறாரு. சரி ஓகே, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நீ எனக்காக இந்த துளசி வாங்கிட்டு வந்தியா, அம்மாக்காக வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு கேட்குறான். ஸோ நம்ஜன் வந்துட்டு யோசிச்சுட்டு நான் உன் அம்மாக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா நீ தான் சொன்னல அவங்களுக்கு உடம்பு சரியில்லைனா ரொம்ப உனக்கு கஷ்டமாக இருக்குன்னு. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் உன் அம்மா, ஸோ அட் த சேம் டைம் உனக்காகவும் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறாரு. இதை கேட்டு தான் உனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அப்போ நீ என் அம்மாக்காக தான் இதெல்லாம் பண்ணியா, அப்போ நீ நல்ல பாய் தான், என் அம்மா நல்லா தான் பார்த்துப்பேன், சரி ஓகே உன்னை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஓகேவா அப்படிங்கிறான். ஸோ நம்ஜுனுக்கு எப்படி இவனை புரிஞ்சுக்கிறதுனே தெரியல. மற்ற குழந்தைங்களா இருந்தால் அப்போ எனக்காக இல்லையான்னு வச்சுக்கணும், பட் இவன் ஆப்போசிட்டாக இருக்கான். ஸோ அவருக்கே இவனை பார்த்தா தூக்கி கொஞ்சம் போல தோணுது. ஆனால் இவன் தான் ஏதாவது இடக்கு மடக்க பேசுவானே, அதனால் அப்படியே ஒரு மாதிரி பார்க்கவும். என்ன பார்க்குற அப்படின்னு கேட்குறான். இல்லை உனக்கு ஒரு முட்டை கொடுத்துக்கிட்டா அப்படின்னு கேட்குறாரு. உட்கார் அப்படிங்கிறான். ஸோ அவரும் அப்படி முட்டி போட்டு உட்காராரு. ஓடி போய் ஹக் பண்ணி அவரோட கரணத்தில் 2 கரணத்துக்கு சும்மா லட்சன்ட்டு மொத்த மலையாக பொழிஞ்சிட்ருக்கான். உங்களுக்கு தான் இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நிற்கிறீங்க. ஸோ அப்போ அந்த பூஜை போனால் அதுக்குள்ளே நியூஸை பாஸ் பண்ணிட்டா, எல்லோரும் வந்துட்டாங்க. அதுவும் வரவங்கெல்லாம் வந்துட்டு சும்மா வரல, அப்படியே கையில் கேக்கு அது இதுன்னு வாங்கிட்டு வந்திருக்காங்க. நம்ஜுன் வந்துட்டு சரி ஓகே நான் கிளம்புறேன், உன்னோட லவ் நீ ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஸோ நான் கொஞ்சம் லேட் பண்ணதுக்கு சாரி அப்படிங்கிறாரு. நீங்கள் சிம் என்னோட பையன், இங்கே பாருங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவரும் உன்னோட பையன் இல்லை நம்மளோட பையன், ஓகேவா, கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அவனை நல்லா பார்த்துப்பேன், உன்னையும் நல்லா பார்த்துப்பேன், ஆனால் நீங்களும் நல்லா பார்த்துக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ கரெக்டாக அந்த பாடிகார்டெலாம் ஓடி வந்துடுறாங்க. ஸோ வந்துட்டு சார் என்ன சார் ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்களாம்மா, ஐயோ எங்களால் பார்க்க முடியல, இன்னொருக்கா ப்ரப்போஸ் பண்ணுங்களேன்னு சொல்லிட்டு இந்த பூவு அந்த பூங்கொத்து அது எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ நம்ஜுனும் வந்துட்டு இந்த கேங்கில் ஒன்று ஐக்கியமாயிட்டார்ல, அதனால் சிரிச்சுட்டே கொண்டாடா எங்கடா இன்னும் ஆளுங்களை காணுமேன்னு பார்த்தேன், வந்துட்டிங்களா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூங்கொத்தெல்லாம் வாங்கி உங்கள் கையில் அப்படியே முட்டி போட்டு நின்று ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஸோ 2 இது இருக்குது. ஸோ ஒரு கையில் ஒரு சின்ன ஃப்ளவர், இன்னொரு கையில் ஒரு பக்கெட் மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்துட்டு உங்ககிட்ட ஒன்று சிம் கிட்ட ஒன்று கொடுக்குறாரு. அவன் வாங்கிட்டு ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறான். ஸோ நீங்கள் யோசிக்கிறீங்க. அப்போ தான் நம்ஜுன் வந்துட்டு புரிஞ்சுக்கோ, எனக்கு நீங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி தான், நான் என்றைக்குமே அவனை என் பிள்ளையாக தான் பார்ப்பேன், நீ என்னை நம்பலாம் அப்படிங்கிறாரு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, நீங்கள் உடனே ஒத்துக்கலை, பட் இப்போதைக்கு அந்த ஃப்ளவர் வாங்கிக்கிறீங்க, நான் இப்போதைக்கு வாங்கிக்கிறேன், ஆனால் நீ எப்படி நடந்துப்பேன்னு எனக்கு தெரியலல்ல, என் பிள்ளை நல்லா பார்த்துக்கிற மாதிரி இருந்தால் ஓகே அப்படிங்கிறீங்க, கண்டிப்பாக நான் உனக்கு ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் அப்போ ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அங்கேயெல்லாம் கேக்கெல்லாம் கட் பண்ணுறாங்க, எல்லாம் ஜாலியாக தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்படி தான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் கழித்து
வீட்டுக்குள்ளே அப்படியே நல்லா தோசை கரண்டி எல்லாம் பறக்குது. யார்? நம்ஜனோட அம்மா தான். அப்படியே கத்திட்டு இருக்காங்க. நம்ஜன் அப்படியே வெளியே வராரு ரூம்லேருந்து. ஏம்மா இப்படி கத்துற அப்படின்ட்டு. ஏய் என்னடா, என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஆ, போய் போய் ஒரு ரவுடி பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்க. இப்போவும் நானே தான் சமைக்கணும், அவள் சமைக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சு என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. இங்கே சிம் வந்துட்டு, மம்மி பாட்டிக்கு சமைக்கணுமா, உனக்கு சமைக்க தெரியாதுல்ல, நம்ம வேணா ஆள் போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்குறான். டேய் நீ சும்மா இருடா, இவங்க வேற தொண்ணை ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சாரி என்னால் தான் எந்திரிக்க முடியல அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவர், உனக்கு என்ன, நீ போய் தூங்கு, சிம் போடா போய் தூங்கு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பாத்திரம்லாம் கழுவி கொடுத்துருக்காரு. அப்படின்னு அம்ஜனோட அம்மா அவரை பார்க்குறாங்க சைடாக. என்னம்மா பார்க்குற அப்படின்னு சொல்லவும், இல்லை எனக்காக ஏதாவது இப்படி ஹெல்ப் பண்ணிக்கிறியா, இப்போ உனக்கு பொண்டாட்டி இருக்கா, அவளுக்கு பதிலாக வந்து நீ ஹெல்ப் பண்ணுற, எல்லாம் சுயநலவாதிகளாக இருக்கீங்கடா, நான் என் புருஷன் வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆக்சுவலாக அவங்க, நீங்கள் நல்லா தனியாக தான் இருக்கீங்க, அவங்க தனியாக தான் இருக்காங்க, சும்மா பார்த்துட்டு போகலான்னு 2 நாள் வந்திருப்பாங்க. அந்த 2 நாளுக்கே இந்த கூத்து. ஸோ டெய்லி இவர் தான் சமைப்பார், டெய்லி இவர் தான் எல்லா வேலையும் பண்ணுவார். நீங்கள் அப்படியே வந்துட்டு நான் ஒரு மாஃபியா கேர்ள் அப்படிங்கிற மாதிரி மிஷன் அது இதுன்னு சொல்லிட்டு கண்ணை தூக்கிட்டு போயிடுவீங்க. ஸோ நீங்கள் கண்ணை தூக்கிட்டு ரவுடி வேலை பார்க்குறீங்க, அவர் கண்ணை தூக்கிட்டு போலீஸ் வேலை பார்க்குறாரு. அண்ட் சிம் அழகாக ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டுருப்பான். ஸோ ஒரு மாதிரி ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக க்யூட்டாக அழகாக போயிட்டுருக்கு. ஓகே டியர், ஹாப்பி என்டிங் ஸ்டோரி. இந்த ஒன் ஷாட் நான் இதோட முடிச்சுக்கிறேன். 1/2 மணி நேரத்தில் சொல்ல நினச்சா எப்படி பார்த்தாலும் 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுது. சரி ஓகே, ஸோ இந்த ஒன் ஷாட் நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஹாப்பி எண்டிங் தான் லைஃப். இதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக சிம் கூட விளையாடுவீங்க, ஜாலியாக விளையாடுவீங்க, ஜாலியாக இருப்பீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. ஓகே, ஒன் ஷாட் முடிஞ்சிருச்சு. ரொம்ப வளருது வாய். ஓகே, ஸோ ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் வேறு ஏதாவது ஒன் ஷாட் வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? சொல்கிறடா சொல்லுங்க.